ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் நகரில் நடந்த ஒரு குடும்ப சண்டை வன்முறையாக மாறியுள்ளது. குறித்த வன்முறை சம்பவம் கடந்த திங்கட்கிழமை மாலையில் நடந்துள்ளது. இதன்போது ஒரு அடுக்குமாடி குடியிருப்புக்குள் சத்தமான வாக்குவாதம் நடப்பதாக போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டது. அதிகாரிகள் அங்கு சென்றபோது ஒரு ஆண், அவரது மனைவி மற்றும் அவர்களது மகன் ஆகியோர் குடியிருப்புக்குள் இருப்பதை கண்டனர். போலீசார் வெளியிட்ட தகவலின்படி அதிகாரிகள் வருவதற்கு முன்னரே குறித்த கணவன் தன் மனைவியை தாக்கினார். போலீசார் நிலைமையை சமாதானப்படுத்த முயன்ற போது அந்த நபர் குடியிருப்பை விட்டு வெளியேற மறுத்துள்ளார். இதனை அடுத்து அவர் மிகவும் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதால் அதிகாரிகள் அவரை கட்டுப்படுத்த வேண்டியிருந்தது. இதன் பின்னர் மகனும் வன்முறையில் ஈடுபட்ட போது நிலைமை மிகவும் மோசமடைந்தது. இதன்போது மகன் தனது சொந்த தாயை தாக்கியதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் வன்முறையை தடுப்பதற்காக போலீசார் அவரை கைது செய்தனர். இதேவேளை இந்த மோதலின் போது தாயும் போலீஸ் அதிகாரிகளில் ஒருவரை தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது நிலைமையை மிகவும் குழப்பமானதாக மாற்றியது. எனவே அதிகாரிகள் வன்முறையை கட்டுப்படுத்த சிரமப்பட்டுள்ளனர். இதனால் சம்பவ இடத்திற்கு கூடுதல் போலீஸ் பிரிவுகள் வரவழைக்கப்பட வேண்டியிருந்தது. இறுதியில் கூடுதல் அதிகாரிகள் வந்த பிறகு நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது. இந்நிலையில் குறித்த குடும்ப உறுப்பினர்கள் மீது பல குற்றவியல் விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். இந்த வழக்கு இன்னும் விசாரணையில் உள்ள நிலையில் மேலதிக தகவல்கள் விரைவில் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.